இந்த ஒரு ஃபார்முலாவை பிடிச்சிக்கோ, இந்த குச்சியை பிடி, இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு கானானுக்குள்ள போ அப்படின்லாம் சொல்லலை. a + b² = டிவைடட் பை அப்படின்ட்டு ஒரு கர்த்தர் ஒரு ஃபார்முலாவை கொடுக்கல. எல்லா பிரச்சனைக்கும் எல்லா தேவைகளுக்கும் என்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு தீர்வை ஏற்படுத்துகிறேன். அந்த தீர்வின் மத்தியில், அந்த பிரச்சனையின் மத்தியில ஒரு வெளிப்பாடை தரேன். வெளிப்பாடை பிடிச்சு கொண்டு நீ முன்னேறி போதான் கர்த்தர் அறிவுரை சொன்னார். கர்த்தர் ஒருபோது ஃபார்முலாவை கொடுக்கல. ஒவ்வொரு பிரச்சனையின் மத்தியிலையும் அவர் வெளிப்பாடை தருகிற தேவனாக இருக்கிறார். செங்கடல் அப்படின்னு போன உடனே கர்த்தர் 2 கையை விரிக்க சொல்றாரு. கண்மலை முன்னாடி போய் நிற்கும் போது அங்க போய் கையை விரிக்க சொல்லல, அங்க வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கர்த்தர் தராரு. மன்னா வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க கையை உயர்த்த சொல்லல, கையை விரிக்க சொல்லல, அங்க ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடை தராரு. அப்போ ஒவ்வொரு வெளிப்பாடிலையும் இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக அவர் அந்த ஒரு சொல்யூஷனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அப்போ அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வெளிப்பாடாக இருந்தது. அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வே இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டுக்குள்ளதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான தீர்வு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்பது ஒரு பேக்கேஜ். அது வந்து பேக்கேஜ். அதுக்குள்ளதான் சகல தீர்வுகளும் அடங்கி இருக்குது. ஒரு பீஸா வாங்க போறீங்க. ஆமா, பீஸா மட்டும் தர்றதில்லை. எப்படி தரான்? பீஸா எங்க பிரதர் தர்றான்? எல்லாம் முழுசா தான் தரான்றீங்களா? அந்த பீஸாவை எப்படி தரான்? ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சு பேக் பண்ணி தரான். ஒரு பர்கர் வாங்க போறீங்க, பர்கர் எப்படி தரான்? ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் இல்ல ஒரு கவர்ல ரேப் பண்ணி தரான். டீ குடிக்க போறீங்க, வாயை தர காட்டு டீயை ஊத்துறேன்னா நமக்கு கோவம் வரும். எப்படி தரான்? ஒரு நல்ல ஒரு கப்புல அழகா என்ன பண்றான்? ஒரு டீ கொடுக்குறான். அப்ப ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு ஆண்டவர் சொல்யூஷன், வாயை தர இந்த வாங்கிக்கோ அப்படின்னு அவர் அனுப்புகிறவர்ல ஒரு பேக்கேஜை தரார், ஒரு பாக்ஸை தரார். அதை நீங்க திறந்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் தான் ஒரு வெளிப்பாடு. அந்த பாக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த வெளிப்பாட்டுக்குள்ள கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு தீர்வும் இயேசு கிறிஸ்து என்கிற நம்பரின் வெளிப்பாட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறது. கையை வைத்து சொல்லுங்களேன், என் பிரச்சனைக்கான தீர்வு, என் தேவைகள் எல்லாமே இயேசுவின் வெளிப்பாட்டுக்குள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு 4 சத்தியங்களை நான் இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது பாருங்க, Jesus revelation is the package which contains a solution to every problem in life. வாழ்க்கையின் சகல பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடே சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கிறிஸ்துவ வாழ்க்கையை இப்படிதான் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவரை பார்க்கணும், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவரை நோக்கி பார்க்கணும், அவரை தேடணும். தொடர்ந்து அவரை பற்றி அறிந்து வாழும் பொழுது, அவரை பற்றின அறிவுல வளர வளர கிறிஸ்துவ வாழ்க்கையே வெற்றியாக மாறுகிறது. அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன வாழ்க்கைனா, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு அறிந்து கொண்டே வாழ்வது. சொல்லுங்க, இயேசுவின் அறிவுல வளர்ந்து கொண்டே வாழ்வது. இது மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அறிவில வளர்ந்து கொண்டே வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் இன்னும் அறிவுல வளரணும்னு வாஞ்சியா இருக்கிறீங்க? இன்னும் அறிவுல இன்னும் மேன்மையடையணும் வாஞ்சியா இருக்கிறீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றி அனுபவிக்கணும், கிறிஸ்துவ வாழ்க்கையில மேன்மை அனுபவிக்கணும். சிம்பிள் என்னன்னா, ஒரே ரகசியம் என்னன்னா, இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், இயேசுவை அறிந்து கொண்டே இருக்கணும், ஒவ்வொரு நாள் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கணும். அதுதான் 2வது ரகசியம். 2வது ரகசியம் என்னன்னு சொன்னா, வெற்றியான கிறிஸ்துவ வாழ்க்கையே அவரை அறிகிற அறிவில் வளர்வதில் இருக்குது. பாருங்க, ஜீசஸ் ரெவலேஷன், சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் மேட் பாசிபிள் இஸ் ஒன்லி இன் த ப்ரோக்ரெசிவ் லைஃப் ஆஃப் கிறிஸ்டியன். செகண்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்வதே வெற்றியான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அதுவே வளர்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சர்ச்சுக்கு வரும் போது எதுக்கு வரும்? நல்லா பாடுறதுக்கு வரும், நல்லா ஆராதிக்கிறதுக்கு வரும், அம்மா வார்த்தைகளை கேட்க வரும், முன்னே டீ குடிக்கிறதுக்கு வரும், ஒருத்தரை பார்த்து பிரைஸ் லாட் சொல்லி ஃபெலோஷிப்பை வளர்த்துக்கு வரும், 2 பேரோட சண்டை போடுறதுக்கு வரும். அதை விட நம்ம முதன்மையான நோக்கம் என்னன்னா, இயேசுவை நான் பார்க்கணும், ஆராதனை நான் இயேசுவை பார்க்கணும், பாடுகிற பாடலை நான் இயேசுவை பார்க்கணும், ஜெபிக்கிறத நான் இயேசுவை பார்க்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே நம்ம வந்து சேர்ந்துட்டோம். திஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன். வந்து சேர்ந்துட்டோம் என்பது ஒரு இடம் இல்லை, இது ஒரு பயணம். என்ன பயணம்னு சொன்னா, இந்த வாழ்க்கையின் பயணத்துல ஒவ்வொரு நாளும் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன், அவர் அறிந்து கொள்றேன், அதுதான் என் வாழ்க்கைக்கு வெற்றியாய் மாறுகிறது.
1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லும் போது சொல்றாரு, உங்ககிட்ட வந்து நான் பிரசங்கம் பண்ண வந்தேன். எப்படி வந்தேன்? பிரம்மாண்டமான வார்த்தையை நான் பேச வரல, பயங்கர மயக்குகிற வார்த்தைகளை நான் எடுத்துட்டு வரல. எதற்காக நான் வந்தேன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 2:1 அவர் சொல்றாரு, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக, பெருசா பேசுறேன் அப்படியே உங்களை மயக்கிறதுக்காக வந்தேன் அப்படிலாம் கிடையாது. 2ஆம் வசனம் சொல்றாரு எல்லாரும் சேர்ந்து, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்தேன். பாருங்க, பவுலுக்கு நிறைய தெரியும். ஆமா, அவர் நினைச்சாருன்னா எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் பிரசங்கம் பண்ணது எல்லாமே என்னன்னு சொன்னா இயேசுவை பற்றி, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்ததை பற்றி. பவுல ஞானவான் யாரும் கிடையாது. கமலேல் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டவர். ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரன் கிட்ட நேரடியாக பேசுகிற ஒரு அதிகாரம் பெற்றவர். அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் நினைக்கலாம். அவர் நினைச்சாருன்னா பேசியிருக்கலாம். அக்கார்டிங் டு சயின்டாலஜி, அக்கார்டிங் டு பயாலஜி, அக்கார்டிங் டு அஸ்ட்ரானாலஜி அப்படிலாம் பேசி நம்மளை அப்படியே குழப்பி இருக்கலாம். ஆனா நீங்க ரோமர்ல இருந்து தீத்து வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் பேசுகிறது எல்லாம் என்னன்னா, இயேசு யார், எதற்காக வந்தார், அவர் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்கிற ரகசியங்களை வெளிப்பாடுகள் நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்போ ஒரு விசுவாசியின் வாழ்க்கை எங்க இருக்குன்னா, அவருடைய விசுவாசியின் வெற்றி எங்க இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல தான் இருக்குது. இப்போ 2 விஷயத்தை கற்றுக்கொண்டோம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், உங்க பிரச்சனைக்கான தீர்வு இயேசுவின் வெளிப்பாட்டுக்குள்ள இருக்குது. சொல்லுங்க, உங்க வாழ்க்கை வெற்றியா வாழணுமா? சொல்லுங்க, இயேசுவை அறிந்து கொள்வதில் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு பெயின்ஃபுல், வலி நிறைந்தது எது தெரியுமா? வாரன் வியர்ஸ்பி சொல்லும்போது சொல்றாரு, the most painful truth in Christian journey is a slowness of change. மெதுவான மாற்றம். என்னது? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ரொம்ப வலி நிறைந்ததுன்னா மெதுவான மாற்றம். அந்த சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ண மாட்டேங்குது. இந்த பிரச்சனை மாறணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ண மாட்டேங்குது. நான் கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வளரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்ன பண்ண முடியல, வளர முடியல, மாற முடியல. எப்படி அந்த அந்த வலி எத்தனை பேருக்கு இருந்திருக்கு? ஆமா, எல்லாருக்குமே நல்ல கிறிஸ்துவ அந்த வலி இருந்திருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கை கஷ்டமானது பிரதர், மாறணும்னு நினைக்கிற மாறவே மாட்டேங்குது. இந்த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா படத்துல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கபோர்டுக்குள்ள போய் உள்ள போவாங்க. உள்ள போய் அப்படி வெளியில வந்தா அப்படியே ராஜாவும் ராணியாவும் மாறிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை நீங்களாம் பரிசுத்தவான்கள். அப்போ அந்த மாதிரி எனக்கு ஒரு கபோர்டு இருந்தா நல்லா இருக்குமே. ஆமா, இந்த மாதிரி ஒரு பீரோக்குள்ள உள்ள போயிட்டு அப்படி வரும்போது வெற்றியாளனா ஒரு ராஜாவா ராணியா வந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒரு வசனத்தை கத்தர் கொடுத்து அந்த வசனத்துல கை வச்சு படிக்கும் போதே அப்படியே வாழ்க்கை மாறிடுச்சுன்னா எப்படி நல்லா இருந்திருக்குமே. இல்ல ஒரு ப்ராஃபட்டை கத்தர் வச்சு அவர்கிட்ட போய் ஜெபிக்கிறவங்களாம் மாறுறாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாங்க, நல்லா இருந்திருக்குமே. இல்ல, ஆனா கத்தர் ஒரு ப்ராசஸை வச்சிருக்கிறார். மாறுவதற்கான, மறுரூபத்திற்கான ஒரு வழி, ஒரு வழிமுறையை கத்தர் வச்சிருக்கிறார். பக்கத்துல பா சொல்லுங்க, there is a process. ஆமா, ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறார். மாறினா டக்குன்னு மாற முடியாது. there is a slowness of change. ஆமா, வருஷம் சபைக்கு வரோம், வருஷம் தேவனை ஆராதிக்கிறோம், வருஷம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா யாருமே கபார்னு சடார்னு யாரும் என்ன பண்ணிடுறது இல்ல, மாறிடுறது இல்ல. வார்த்தை வருது, நீ தலையாவாய், நீ வந்து வாளாக மாட்டாய், நீ மேலாவாயின்னு வார்த்தை வருது, நாளைக்கு மேலாயிடுறோமா? ஆமா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கேஜா பாருங்க தலையில கழிச்சுனார், நீ வந்து நாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுவாயின்னு. பார்த்தா இன்னும் வரைக்கும் ஒரு ஃப்ளைட்ல கூட ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அடுத்த நாளே எந்திரிக்கும் போது இருந்துச்சேன், இனி நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன். ஏன்னா அவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார், நீ பிரசங்காளரை மாறுவ, நாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுவ, புஸ்தகங்கள் எழுதுவ அப்படின்னாரு. இருக்கிற புஸ்தகத்தை படிக்க வைங்க லைக் இல்லை. அல்லேலூயா. அப்போ மாற்றம் மெதுவானது. அந்த மெதுவான மாற்றத்துல கத்தர் ஒரு ப்ராசஸ் வச்சிரு. எப்படி மாற முடியும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ஒரு மாற்றத்தை கத்தரே ஏற்படுத்துகிறார். ஒருவேளை இன்னைக்கு நான் மாறணும்னு நினைக்கிறேன், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குது, என் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை நோக்கி போக மாட்டேங்குது, அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலை வந்திருப்பீங்க. இதுதான் ரகசியம். எந்த அளவுக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிகிறீர்களோ, எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறீங்களோ, நம்முடைய வாழ்க்கையானது மாறுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. சில பேர் அவங்க மாறுறதை விட மற்றவங்கள மாத்துறதுக்கு ரொம்ப முயற்சிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் மாத்திரணும், எப்படியாவது மாத்திரணும் பிரதர். சில ஒய்ஃப்லாம் இருப்பாங்க, என் ஹஸ்பண்டை நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்வாங்க. மாறிடுவார்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ண, கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, அவரு மாறவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா திருமணம் என்பது இன்னொருத்தர் கேரக்டரை மாத்துறதுக்காக நம்ம திருமணம் பண்றது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சில பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க, நான் குடிகாரனை கல்யாணம் பண்ணி நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னுவாங்க. ஆமா, தேவனுடைய அது திட்டம் இல்லை. ஆமா, சில பேர் நான் அவரை கிறிஸ்துவில கொண்டு வந்து காட்டுறேன்னு கல்யாணம் பண்ணுவாங்க. அது பேர் மிஷனரி டேட்டிங். அவன் திருமணம் என்பது ஃபவுண்டேஷன், கோர் வேல்யூஸ் இருக்கு. கத்தருக்குள்ள இருக்கிறாரா, குடும்பத்தை கனப்படுத்துறாரா, ஒழுங்கா வேலைக்கு போறாரா, ஆமா தேவன் மீது பற்றுதலா இருக்கிறாரா. வீடு வாங்கிட்டீங்க, வீடு வாங்கின பிறகு செவருடைய பெயிண்ட் கலர் வேணா மாத்தலாம், ஃபவுண்டேஷன் யாரும் மாற்ற முடியாது.
அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருமணம் ஆகாதவங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செக் ஃபவுண்டேஷன் அஸ்திபாரத்தை பார்த்து திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ சின்ன சின்ன விஷயத்தை வேணா மாத்திரலாம். திருமணத்துக்கு பிறகு ஆமா, உங்க கணவன் ஹேர் ஸ்டைல் வேணா மாத்திரலாம். 2 தடவை மூஞ்சி தூக்கி வச்சீங்கன்னா போதும், மாத்திடுவார். அவருடைய பேச்சு வழக்க வேணா மாத்திரலாம், அவருடைய பழக்க வழக்கங்களை மாத்திரலாம். ஆனா குணாதிசயங்களை கர்த்தர் தான் மாத்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சில பேர் சொல்றாங்க, என் புருஷன் 20 வருஷமா நான் போராடுறேன், மாறவே மாட்டேங்கிறேன், நானும் சண்டை போட்டு பார்த்துறேன். நான் சொல்றேன், நீங்க மாறலாமே. அல்லேலூயா. இப்போ மாற்றம் என்பது ரொம்ப மெதுவானது. மாற்றம் என்பது அது மெதுவாக நடக்கும். அது யாருடைய உதவியோடு தான் நடக்கணும்? ஆவியானவர் தான் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு ஒய்ஃப் இப்படி டிசைட் பண்ணாங்களா, என் புருஷனை நான் மாற்றி காட்டுறேன். அந்த ஆள் எப்போ பார்த்தா லீவ் விட்டாலே எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓட்டிடுறாரு, கேரம் விளாட போயிடுறாரு, கிரிக்கெட் விளாட போயிடுறாரு. இந்த ஆளை நான் மாற்றியே காட்டுறேன். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஊருக்கு போனாங்களாம். புருஷன்கிட்ட சொல்லிட்டு போனாங்களாம், மகனே நான் ஊருக்கு போகிறேன், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போனேன்னு தெரிஞ்சது உன்னை, அவ்வளோதான். உடனே அவங்க சொன்னாங்களாம், வீட்டிலே இருக்கணும், எப்போல்லாம் ஃபோன் பண்ணுறனோ வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஆன் பண்ணி காட்டணும். எதான் பண்ணி காட்டணும்? வீட்டில் இருக்கிற மிக்ஸி எனக்கு தெரியும்னாங்களாம். ஃபஸ்ட் நாள் போயிட்டு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, எங்கெங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கம்மா, மிக்ஸி ஆன் பண்ணி காட்டு. ஆன் பண்ணியிருக்கேன், சவுண்ட் வந்துருக்கு. 2வது நாள் ஃபோன், எங்கெங்கே இருக்கீங்க? வீட்டில் தான்மா இருக்கிறேன், மிக்ஸி ஆன் பண்ணி காட்டு. ஆன் பண்ணியிருக்கேன். 3 நாள் ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல. டென்ஷனாக வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. ஏய் உங்கள் அப்பா எங்கடாண்ணா? டெய்லி எங்கே போகிறாரு தெரிலம்மா, மிக்ஸியோட வெளியில் போகிறாரு. மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஒரு வீட்டில் ரொம்ப சண்டை ஆகிட்டே இருந்ததான். ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்களாம், பொண்டாட்டி கிட்ட சண்டை போடாதன்ட்டு. ஒரு நாள் ரொம்ப சண்டை முத்தி போய் பொண்டாட்டி மாடியிலேருந்து குதிச்சிச்சு. உடனே அந்த புருஷனை கேட்டாங்களாம், பொண்டாட்டி மாடியில இருந்து குதிக்கிறேன், என்னடா பண்ணேன்? நான் தான் 1 2 3 எண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ண முடியும்? மாற்றம் என்பது ஆண்டவரிடத்துல சமர்ப்பணம் பண்ணி, என்னை மாத்திக்க முடியல ஆண்டவரே, உங்க சகாயம் எனக்கு வேணும், உங்க பலன் எனக்கு வேண்டும், உங்க கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லும் போதுதான் ஆவியானவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மளை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கேட்க போறீங்க? கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே என்னை மறுரூபமாக்குங்க, ஆண்டவரே நான் மாறணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் வளரணும், ஆண்டவரே. 2 நிமிஷம் ஜெபிப்போமா இந்த பிரசங்கத்தின் ஆரம்ப நேரத்தில்? ஆண்டவரே நான் முயற்சிட்டேன் ஆண்டவரே, நான் எத்தனையோ தடவை ஆண்டவரே என் பலத்தினால என் பிரயாசனால முயற்சி இருக்கிறேன் ஆண்டவர். இன்றைக்கு உங்க சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீங்க என்னை மாத்துங்கப்பா. அந்த மாற்றுவதற்கான, மாறுவதற்கான, மறுரூபமாவதற்கான ரகசியத்தை நீங்க சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை மாற்ற போகிறார், மறுரூபமாக்க போகிறார், நம்மளை கொண்டு அநேகரை மாற்ற போகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், எப்படி பிரதர் மாறுவது? மாற்றம் ரொம்ப கடினமா இருக்குது. ஹவு டு கெட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஆமா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில மெதுவான மாற்றமா இருக்குது ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்போடு வந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 2 கொரிந்தியர் 3:18 பாருங்க, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடி, எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தையை, கண்ணாடியிலே காண்கிறதை போல. அப்ப பாருங்க, கண்ணாடினா வேத வார்த்தையை பற்றி பேசுகிறாரு. வேத வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா? கண்ணாடி வார்த்தையாம். அதை எப்படி பார்க்கணுமா? திறந்த முகமாய். எல்லாம் சொல்லுங்க, திறந்த முகமாய். அப்படின்னா முக்காடு போட்டு படிக்கிறதுனா நியாயப்பிரமாணத்தின் மனப்பான்மையோடு படிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு இப்போ போடுற முக்காடை பற்றி நான் சொல்லலை. மோசே முக்காடு போட்டு எங்கே வந்தார்? ஜனங்க மத்தியில் வந்தார். அவருடைய முகத்தை யாரும் என்ன பண்ண முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய முகத்தை எல்லாரும் பார்த்தாங்க, முகத்தை பார்த்து எல்லாரும் தேடி வந்தாங்க. அப்போ முகத்துக்கு முன்னாடி முக்காடு போட்டு அப்படின்னா நியாயப்பிரமாண மனப்பான்மையோடு குற்ற உணர்ச்சியோட வேதத்தை படிப்பது, கண்டிஷனோடு கத்தர் இருக்கிறாரு, இன்னைக்கு என்ன ரூல்ஸ் போட்டுக்கிறாரு தெரியலையே, ஐயோ இன்னைக்கு என்ன வார்த்தை என்னை திட்ட போதுன்னு தெரியலையே, இப்படின்ட்டு முக்காடை போட்டு படிக்கிற வார்த்தையே இல்லை. இது திறந்த முகமாய். அப்படின்னா கர்த்தர் என்னையே கிருபையை அங்கீகரித்திருக்கிறாரு, அதனால நான் குற்ற உணர்ச்சி இல்லாம மனசோர்வு இல்லாம வேதத்தினால படிக்க முடியும். அப்ப அந்த திறந்த முகமாய் நம்ம எதை படிக்கிறோம்னா இந்த வேதத்தை படிக்க. அப்ப சொல்றார், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல. யாரை பார்க்கிறோமா? இயேசுவை பார்க்கணும். வேதத்தை படிக்கும் போது யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். சர்ச்சுக்கு வரும்போது யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். பாடல் பாடும்போது யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அப்போ இன்றைக்கு வார்த்தை நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவரா என்பதை யாரை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சொன்னா இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. இப்போ திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
ஆவியாய் இருக்கிற யாரால யாரால ஆவியாய் இருக்கிற நம்மளால அல்ல, நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். எப்படி மறுரூபம்? வேதத்துல இயேசுவை பார்க்கும்போது ஆவியானவர் மாற்றுகிறார். நான் இயேசுவை பார்க்கிறேன், நான் எதுவும் செய்யல, ஆவியானவர் மாற்றுகிறார். இயேசுவை பார்க்க 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 அதே சாயலாக நான் ட்ரை பண்ண தேவையில்லை, நான் பிரயாசப்பட தேவையில்லை, ஆவியானவரே மாற்றுகிறார். We are not transforming by performing, we are transforming by beholding. அவரை பார்க்க பார்க்க என்னை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ வேதத்தை படிக்கும் போது இயேசுவை பார்க்குறோம், பிரசங்கத்தை கேட்கும் போது இயேசுவை பார்க்குறோம். ஆமா, பார்க்க 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 யார் மாத்துறானா? யார் மாத்துறா? ஆவியானவரே மாற்றுகிறார். இதுதான் மூணாவது ரகசியம், இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள ரகசியம். இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் மெட்டீரியல் இந்த லைஃப் ஆஃப் பிலீவர் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாரும் சேர்ந்து அந்த தமிழ்ல வாசிப்போமா? இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு விசுவாசின் மறுரூபமாக்கும் ஒரு ரகசியமா இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பாருங்க, வாழ்க்கையில மறுரூபமாகுங்க. ஆவியானவர் நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு விருப்பப்படுகிறார். அவரு நம்ம மத்தியில தங்கி இருப்பதே, ஏன்னா நாமளே அந்த தேவாலயமா இருக்கிறோம். நமக்குள் யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறாரு. உலகத்தில் இருப்பவனை காட்டில் நமக்குள் இருப்பவர் பெரியவராக இருக்கிறாரு. அப்ப ஆவியானவர் நம்ம மாற்றணும்னு தான் விருப்பமா இருக்கிறாரு. ஆனா எதை வச்சு மாத்துறாரு? இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னா மெட்டீரியல் தேவை. ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்யணும்னு என்ன தேவை உங்களுக்கு? பிளம்பரை இல்ல எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்தா அவன் வேலை செய்ய மாட்டான். என்ன வாங்கி தரணும்? நீங்க மெட்டீரியல்ஸ் வாங்கி தரணும். அப்ப ஆவியான நம்முடைய வாழ்க்கையில மாற்றும்படி திட்டமுள்ளவரா இருக்கிறாரு. சந்தோஷம் தான். ஆனா எப்படி அவர் மாத்துவார்னா, நீங்க இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் வேலை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அப்போ ஒருவேளை இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கலாம். குறிப்பிட்ட குணம் மாறவே மாட்டேங்குது பிரதர். நம்ம குறிப்பிட்ட விஷயத்தில் நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறேன், இன்னும் அதில் நான் எஃபெக்டிவாக மாறணும். என் வேலையில், என் பிஸ்னஸில் சில லிமிட்டேஷன்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். சில தடைகள் இருக்குது. சில விஷயங்களை என்னால் கற்றுக்கொள்ள முடியல. குறிப்பிட்ட நிலையிலேயே நான் இருந்துகிட்டே இருக்கிறேன். ஒரு தகப்பனா, ஒரு தாயா, ஒரு நல்ல பிள்ளையா, ஒரு நல்ல வேலைக்காரனா, ஐ நீட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எனக்கு மறுரூபம் தேவை அப்படின்னு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, இதுதான் ரகசியம். இயேசுவை அதிகமாக பார்க்கும்போது, வார்த்தையில் அவர் அதிகமாக பார்க்கும்போது, பிரசனத்தில் அவர் அதிகமாக பார்க்கும்போது, கர்த்தர் இன்றைக்கு நம்மளை மறுரூபமாக்குகிறார். ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்க, டுடே இஸ் யுவர் டே சொல்லுங்க. இன்றைய நாள் உங்களுடைய நாள்னு சொல்லுங்க. இன்றைக்கு அவரை பார்க்க பார்க்க, அவரை அறிந்து கொள்ள நம்மளை மறுரூபமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இத பல தேவ மனுஷங்க அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சாங்க. பேதுரு வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் பேதுருவை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, கலாத்தியர் 2:9 கலாத்தியர் 2:9 பவுல் பேதுரை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் சபைக்கு தூணா இருந்தாங்க அப்படின்றாரு. பேதுரு எப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல வச்சிருந்தாங்களா? பெரிய ஆதி சபைக்கே ஒரு தூணா இருந்தாராம். எப்படி இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனை, எப்படி இப்படிப்பட்ட கிருபையை பேதுரு அனுபவிச்சாரு? பேதுருவை பத்தி நம்ம நிறைய வசனங்களை படிச்சிருக்கிறோம். பேதுரு எப்படிப்பட்ட நிறைய பேசுவாரு. ஆவியானவரை விட அதிகமா பேசுறவர் யாரு? குறுக்க மறுக்க அதிகமா பேசிட்டே இருப்பார். ஆவியானவர் அதையும் மென்ஷன் பண்றாரு. நாமும் அதே மாதிரி தான் நிறைய பேசுறவங்களா இருந்திருக்கிறோம். தெரியாம தவறா பேசுறவங்களா இருந்திருக்கிறோம். அவசரப்பட்டு பேசுறவங்களா இருந்திருக்கிறோம். பேதுரு அப்படிதான். சில பேர் பாத்தீங்கன்னா யோசிச்சு பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? சில பேர் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. சில பேர் பேசிடுவாங்க, அப்புறம் எல்லாரும் யோசிப்பாங்க, இவனை ஏன்டா பேச சொன்னோன்ட்டு. அந்த மாதிரி தான் பேதுரும், அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். நீங்க மத்தேயு 14 ஒரு பிரச்சனை ஆயிடுது. ஒரு நடு ராத்திரியில படகுல போயிட்டு இருக்கிறாங்க, பயங்கர புயல், படகு கவுள்ற நிலைமை, எல்லாரும் கத்துறாங்க, ஐயோ நாங்க சாவுறோம். அப்ப பார்த்தா திடீர்னு இயேசு வந்துடுறாரு. எங்க வராரு? கடல் மீது நடந்து வந்துட்டு இருக்கிறார். இப்ப கடல் மீது நடந்து வரதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. ஐயோ பேய், ஐயோ பிசாஸ், ஐயோ ஆவி அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, பயப்படாதீங்கடா, திடன் கொள்ளுங்கடா, நான் தான்டா, பயப்படாதீங்க அப்படின்னு உடனே இப்ப பேதுருக்கு பயங்கர ஹாப்பி. உடனே பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீர் ஆனால் நான் என்ன பண்றேன்? அவரு நடுராத்திரியில ஏன் கடல் மேல நடந்து வராருன்னா இவனை காப்பாத்த வராரு. இவர் யாரை காப்பாத்த போறாரு? இந்த சின்ன குழந்தைங்க என் பொண்ணுலாம் கேட்கும், டேடி நானும் வரேன் டேடி, அப்ப நானும் வரேன் டேடி, நானும் ஒரு தடவை கிங் 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 டேடி, நானும் ஒன் டைம் அப்படின்ற மாதிரி பேதுரு என்ன, நீர் ஆனால் நான் என்ன பண்றேன்? நடந்து வரேன் டேடி அப்படி நடந்து போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மூழ்கிறாரு. அவரை கை பிடிச்சு தூக்கி அப்புறம் அவரை உப்பு மூட்டு தூக்க வேண்டியதாயிடுச்சு. இதுதான் பேதுரு. ரொம்ப ஒரு சாதாரண துணையா ஏதாவது பேசினே இருப்பார்.
பேதுரு யாருன்னா இயேசுகிட்டே வரி வசூலிச்சவர். நீ அடுத்த அதிகாரம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா, ஒரு நாள் தேவாலயத்துல வரி கட்டுற ஒரு நிலைமை, வரி வசூலிக்கிறவன் வந்து பேதுரு கிட்ட கேட்கிறான், என்னப்பா நீயும் உன் வாத்தியாரும் வரி கட்டுறீங்களா? பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? என்ன கேளு பரவாயில்ல, எங்க வாத்தியாரெல்லாம் கேட்கிற வேலையை வச்சுக்காத. அவர் யார் தெரியுமா? அவர் தேவகுமாரன். அவர் தான்டா தேவாலயமே, தேவாலயமே அவர் தான். அவர் உனக்கு கட்டணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். இவர் என்ன பண்றாருன்னா, அவர் கட்டுவார, யார் சொன்னது? இரு இரு நான் போய் அவர்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு இயேசுகிட்ட வந்துடுறாரு. இயேசுகிட்ட வந்து தேவாலயத்துல வரி கேட்கறாங்க. என்ன உங்க வாத்தியாரெல்லாம் கட்டுறாராமே என்கிட்ட கேட்டாங்க, நான் விடுவேனா? எங்க வாத்தியாரெல்லாம் கட்டுவாருன்னு சொல்லி நான் வந்திருக்கிறான்னு நிக்கிறாரு. உடனே இயேசு சொல்றாரு, ஒரு தேசத்துல ஒரு ராஜா இருக்கிறாரு. ராஜாவின் பிரஜைகள் இருக்கிறாங்க. இல்ல பிரஜைகள் வரி கட்டணுமா, ராஜாவின் மகன் வரி கட்டணுமா சொல்லு. உடனே பேதுரு ரொம்ப யோசிக்கிறார். சரி சரி, நீ ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். பிரஜைகள் தான் வரி கட்டணும், ராஜாவின் மகன் என்ன பண்ண வேண்டாம், வரிலாம் கட்ட வேண்டாம். சரி நீ கேட்ட, அதனால நீ பெஜாராவாத, போ ஒரு மீனை புடி. அந்த மீனுக்குள்ள என்ன இருக்கும்? வெள்ளிக்காசு இருக்கும். அந்த வெள்ளிக்காசை உனக்கும் சேர்த்து கேட்டு எனக்கு என்ன பண்ணு, கேட்டு. சில மீன்கள் இருக்குதான், அந்த மீன்கள் எப்படிப்பட்டதான், ஷைனிங்கான பொருள் எல்லாம் விழுங்கிடுமா. இப்படிப்பட்ட மீன்கள் பேதுருக்காகவே கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார் போல. இப்ப பேதுரு பாருங்க எப்படிப்பட்ட ஆளு, இயேசுகிட்டே வரி வசூலிச்சவர். பேதுரு யாருன்னா இயேசுவுக்கு அட்வைஸ் பண்ணவர். இன்னும் அதுக்கு அடுத்த முந்தின அதிகாரம் மத்தேயு 16 வந்தீங்கன்னா, இயேசு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு. உடனே ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே உங்களை எலியான்றாங்க, ஆண்டவரே உங்களை யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, உங்களை வந்து வரப்போகிற தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க. சரி அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. உடனே எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. என்ன சொல்றது தெரியலையே. உடனே பேதுரு தான் உடனே டக்குன்னு 16:16 சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா, யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட். உடனே சொன்ன ஏசுல, இப்படிப்பட்ட வெளிப்பாடு எப்படி வந்தது? எனக்கு தெரியும் உன்னை பத்தி, நிச்சயமா உன்கிட்ட இருந்தெல்லாம் வரல, இது எங்க தான் வந்திருக்கு, பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்படின்னே பேதுருக்கு ரொம்ப இதெல்லாம் பரவில வந்ததுப்பா இதெல்லாம். யாரு பாரு எல்லாம் அப்படியே அந்த ஜோக் சொல்லி நம்ம பாயிண்ட் ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்க அப்படியே கெத்தட் எல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி பேதுரு ஆயிடுறாரு. பத்து இயேசு சீரியஸான மூடுக்கு போயிடுறாரு. ஆமா நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போறேன், என்னை சாகடிக்க போறாங்க, நான் செத்துட்ட பிறகு 3ஆவது நாள் உயிர் தெழுதணும்னு பேதுரு, கொஞ்சம் வாங்க ஜீசஸ் அப்படி கை போட்டு, என்ன ஜீசஸ் மரணம் சாவு சிலுவெல்லாம் பேசாதீங்க, நான் இருக்கும் போது உங்களை விட்டுருவேனா? இயேசு பார்த்துட்டு கையாடுறா பிசாசே, போடா பிசாசு. இயேசு கிட்ட யாரும் திட்டு வாங்கினது கிடையாது. யாராவது பார்த்து சாத்தானே அப்பாலே போ, கெட் பிஹைண்ட் மீ சைட்டன் அப்படி சொன்னாரா? பேதுரு தான் திட்டு வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தொண பேசுவாரு, கண்டுக்காம பேசுவாரு, ஏதோ ஒன்று பேசிடுவாரு. ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி மறுரூபம் ஆச்சுன்னா, இந்த மாதிரி பேதுரு வச்சுதான் பெந்தேகோஸ்தே அன்னைக்கு, பெந்தேகோஸ்தே நாளில் முதல் ஐபிஎல் மேட்ச், இந்தியன் பெண்டிகாஸ்டல் லீக், அதுல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருன்னா பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் பிரசங்கம் பண்ண வைக்கிறார். அங்க மத்தேயு இருக்கிறாரு, மார்பிலே சார்ந்த யோவான் இருந்தாரு. ஏன்னா ஆவியானவர் நிரப்பிட்டார்னா அவர் மறுரூபமாக்குவார். எவ்வளோ பெரிய ஆளு, அவர் மறுரூபமாக்க போதுமானவர். 2 பேரை தட்டி சொல்லுங்க, ஆவியானவர் நிரப்பினார்னா மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நிரப்பினார்னா மறுரூபத்தின் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது. ஆவியானவர் மாத்துவார். தொணன் பேசுகிறவனே பெந்தேகோஸ்தே பிரசங்கியார மாத்துவார்னா நிச்சயம் நம்மளையும் வல்லமையான ஆட்களாக மாத்துவார். பக்கத்துல பாசல உங்களையும் மாத்த முடியும் சொல்லுங்க. இந்த பேதுரு சொல்றாரு பாருங்க, அவர்கிட்ட போய் என்ன ரகசியம் பிரதர், இப்படிப்பட்ட மாற்றத்துக்கு என்ன ரகசியம்னா நிருபத்துல சொல்றாரு பாருங்க. முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, பேதுரு எழுதின முதல் நிருபம் முதல் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, எப்படி பேதுரு இவ்வளவு கிருபை அனுபவிச்சீங்க, எப்படி பிரதர் உங்களை போய் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா, இது வரைக்கும் கேட்ச் கூட பிடிக்காத ஆளு, இது வரைக்கும் ஒழுங்கா ஃபீல்டிங் பண்ணாத ஆளு போயிட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறக்குவோமா நம்ம? ஆமா, ஆனா நாங்க இறக்கணும் பாருங்க. ஆமா, 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து, எப்படி இருங்களா? தெளிந்த புத்தியெல்லாம் பத்தி பேசுறாரு. யாரு பேசுறா? பேதுரு. ஆவியானவர் எப்படி மாற்றி இருக்கிறாருன்னா பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து சேர்ந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையினாலே பூரண நம்பிக்கை உள்ளவராயிருங்கள். எப்படி பிரதர் உங்களுக்கு கிருபை கிடைச்சது? அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரு, அந்த வெளிப்பாடு நிமித்தம் கர்த்தர் என்ன பூரண கிருபை உள்ளவனாய் மாற்றினாரு. அல்லேலூயா. அப்போ அவருடைய மறுரூபத்திற்கு ஒரே ரகசியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு. சொல்லுங்களேன், வெளிப்பாடு. ஆமா, வெளிப்பாடு வெளிப்படும் போது அப்படின்னா கிரேக்க மொழியில் அப்போகலிப்சிஸ் அப்படின்னு இருக்கு. அப்போகலிப்சிஸ்னா அன்கவரிங்,
ஓப்பனிங் அப் விச் இஸ் க்ளோஸ்ட். ஒரு மறைபொருளாக இருந்ததை, பொக்கிஷமாக இருந்ததை இனி வெளிப்படும்படியாக அதை திறக்கிறது. எப்படி திருமணத்துல அந்த என்ன சொல்லுவாங்க, வெயில் போட்டிருக்கும் போது இப்பொழுது மணமகளுடைய அந்த முக்காடி, இப்போ எல்லா கல்யாணத்துல ஞாபகம் வரும் பாருங்க இப்போ உங்களுக்கு. அது அப்படி போட பான்னு பயந்துருப்பீங்க நிறைய பேர். ஆமா, ஏன்னா அன்னைக்கு மேக்கப்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வந்திருப்பாங்க அன்னைக்கு. ஆக்சுவலாக அது மாப்பிள்ள தான் என்ன பண்ணணும். நிறைய கல்யாணத்தில் நான் பார்த்துருக்கிறேன், பின்னாடி இருக்கிறவங்க பொண்ணு அவங்களே எடுத்துருவாங்க, அப்புறம் திட்டுவார், பசே சி இவிடு மாப்பிள்ளை பார்க்கட்டும் ஃபர்ஸ்ட்டு, என்ன அவசரம் உனக்கு அப்படின்ட்டு. சில பேர் ஒரு கல்யாணத்தில் அன்னைக்கெல்லாம் பொண்ணு எடுத்து போட்டுருச்சு, எவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, நானே எடுத்து போட்டுடுறேன், என்னால் அது வாக்குமூலம் சொல்லவே முடியல அப்படின்னு திருப்பி அந்த பொண்ணை போட வச்சு. அப்போ அன்கவரிங், அதான் அப்போகலிப்சிஸ். அது பேர் தான் ரெவலேஷன். ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் போறீங்க, அங்கே ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் பண்ணிங்கன்னா அந்த உணவு கொடுப்பது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்கு சாப்பாடே வராது, தேடினே இருக்கணும் கிச்சன்லேருந்து வரானான்னு பார்த்தா. அங்கே அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் தட்டில் எடுத்துட்டு வர மாட்டோம், ஒரு வண்டியவே தள்ளிட்டு வரோம், பார்த்துருக்கீங்களா? அந்த வண்டி அப்படியே தள்ளிட்டு வந்து நம்ம டேபிள் பக்கத்தில் நிப்பாட்டுவோம். சரி இப்பயா சாப்பிடலான்னு பார்த்தா அதெல்லாம் ஒரு ஒரு குண்டா மாதிரி போட்டு மறைச்சு வச்சிருப்போம். சரி இப்பயாவது கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை சார் நான் தான் ஓப்பன் பண்ண, அவன் ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தா ஒரு புகையாக வரும், எல்லா ஃபோட்டோலாம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சரி இப்பயாவது கொடுங்கண்ணா, இல்லைங்க கொஞ்சம் உப்பு போடணுன்னு சால்ட் பே என்ன ஒருத்தருப்பான், அவன் உப்புலாம் போட்டு சரி இப்பயாவது தட்டில் கொடுங்கண்ணா, இல்லை நான் தான் அதை வெட்டி என்ன பண்ணுவேன், வாயில் என்ன பண்ணுவேன், ஊட்டி விடுவேன் அப்படின்னு ஊட்டி விடுவோம். அது வரைக்கும் நமக்கு அப்படியே பொறுக்காது, என்னடா தரப்போறா. இட்ஸ் அன்கவரிங். அல்லேலூயா. அதான் இயேசு இங்க இயேசுவின் வெளிப்பாட ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் மறைச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப வேதத்துல வந்து என்ன பார்க்கணும், அவரை பார்க்கணும்னு விருப்பத்தோடு வந்தா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து இயேசுவை எவ்வளோ அழகானவர், எவ்வளோ பரிசுத்தமானவர், எவ்வளோ இனிமையானவர், இதை பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் கிருபைகள் அதிகமாகுது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகுது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாமெல்லாம் நீதிமானாக்கப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ பேதுரு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது எதுனா, இயேசு கிறிஸ்துவை குறித்தான ஒரு வெளிப்பாடு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேதுரு சொல்றாரு பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 2 பேதுரு முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. அவருடைய எழுத்துக்களே கடைசி வசனம் இதுதான், 3:18. 2 பேதுரு 3:18ல நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. பாருங்க, கிருபையில வளரணுமா, அவரை அறிகிற அறிவில வளருங்க. வாழ்க்கையில வெற்றியா இருக்கணுமா, அவரை அறிகிற அறிவில வளருங்க. எல்லாரும் கையை உயர்த்தி கேட்க போறீங்க, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில என்னை ஆண்டவரை மாற்றுவீராக, என்னை மாற்றுங்க, வாழ்க்கையை மறுரூபமாக்குங்க. ஆண்டவர் இருக்கிற நிலைமையை காட்டிலும் பல மடங்கு என்னை உயர்த்துவீராக. மாற்றவே முடியாத சொன்ன ஜனங்க மத்தியில என் வாழ்க்கை மாற்றி அமைக்கிற தேவனாக நீங்க இருக்கிறீங்க. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஓ ராஷா தராலா ஷியான் தெரவே கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர செய்வீராக. பேதுருவை மாற்றின அதே தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பீராக. ஒரு மறுரூபத்தின் நாட்கள் என் வாழ்க்கையில தொடங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில மறுரூபத்தை கொண்டு வர போகிறார். எது மூலியமா கொண்டு வருவார்? இயேசுவின் வெளிப்பாடு. அதான் இயேசுவை அறிகிற அறிவில். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் ஆகிய பவுல பயங்கர ஒரு மாற்றத்தை கர்த்தர் உருவாக்கினார். கொலைகாரனா இருந்தாரு, கலவரவாதியா இருந்தாரு, மத தீவிரவாதியா இருந்தாரு. அவர் எப்படி மாறினார்னா, இருக்குதுலே வேதத்திலே அதிக உபத்திரவம் பண்ணினவர் யாருன்னா பவுல் தான். அது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்தீங்கன்னா, மூச்சு விட்டாலே ஜனங்களாம் செத்தாங்களாம். ரொம்ப மோசமான நபர். வீட்டுக்குள்ள போய் அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி சொல்றேன், மரியாதையெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாராம் ஜெயிலுக்கு. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், ஜெயிலுக்கு போகலாமா அப்படிலாம் கூப்பிட்டு வர மாட்டாராம். முடியை பிடிச்சி தரன்னு வலிச்சின்னு வந்து, ஆமாம் அந்த நாட்கள்ல தான் ஒரு கர்த்தருடைய சீஷரை கொண்டாங்க. யார் அவரு? ஸ்தேவான். ரத்த சாட்சியா, ஆமாம் சொல்கிறேன், என் பேரை சொல்லி அவனை கொல்லுங்கடா அப்படின்றாரு. என் பேரை சொல்லி என்ன பண்ணுங்க, அவனை சாவடிங்கன்றாரு. பெரிய ஒரு கேங்ஸ்டரா, ரவுடியா இருந்தவர் அவர். இந்த மாதிரி இருந்த நபரை தான் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனா கர்த்தர் மாற்றுகிறார். அவரை கொண்டுதான் 14 நிருபங்கள் கர்த்தர் எழுத வைக்கிறார். அந்த பவுல் என்ன சொல்றாரு வாசிப்போமா? கலாத்தியர் 1ல கலாத்திய ஜனங்களை வந்து இந்த பவுல் பிரசங்கம் வந்து ஒன்றும் புரியல அவங்களுக்கு. பவுலை பத்தி என்ன நினைச்சாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் இவர் கிருபையை பத்தி பேசுறாரு, நம்மலாம் கிருபையினாலலாம் ரட்சிக்கப்பட முடியாது, வாங்க விருத்த சேதனம் பண்ணலாம், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாதான் பரலோகம் போக முடியும்னு சொல்லி யாரோ போதிச்சுட்டாங்க. அதனால இவர் திரும்பி எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்கு போறாங்க. அப்ப இவர் சொல்ற, உனக்கு பிரசங்கம் பண்ண நானே பண்ண நினைச்சியாப்பா,
எனக்கு என்ன மாதிரி வெளிப்பாடு கிடைச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லி வசனங்களை சொல்றார். 11ஆம் வசனத்துல இருந்து நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனைப்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு, நான் என்னவோ நானே யோசிச்சு பேசின மாதிரி நினைக்காதீங்கப்பா. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு பர்சனலா என்னை வெளிப்படுத்தினார் அப்படின்றார். 13ஆம் வசனம். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள். தெரியுமா நான் என்ன மாதிரி டெரர் பீஸ்ன்ட்டு முன்ன எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆமா, டான் டடன் அப்படின்ட்டு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வருது. இப்போ எப்படி இருந்தாரா, தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதில் அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தம்முடைய கிருபையினால் அழைத்த, பாருங்க, தாயின் கருவில் பிரித்தெடுத்து அழைத்த தேவன். நம்முடைய மிஸ்டேக்ஸை பார்த்து அவர் ஷாக் ஆகிற தேவன் அல்ல. ஆமா, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம நோக்கம் நிறைவேறும்படி அவர் வழிகளை ஏற்படுத்துகிறார். என்ன வழி? 16ஆம் வசனம் பாருங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதியினிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும், அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து, அவரை எனக்குள் வெளிப்படுத்த, to reveal his son on me. நான் போய் இயேசுவை பிரசங்கம் பண்ணணும், நான் போய் அவரை வெளிப்படுத்தணும் முன்பாக அவரை எனக்குள் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் போய் இயேசுவை பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக, before I reveal Jesus through me, he reveal in me. அவர் எனக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், இதை நான் யாருக்கூட டிஸ்கஸ் பண்ணல. எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்தில் எருசலேமுக்கு அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் பாருங்க, இவர் உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கல, உடனே ஊழியத்துக்கு வரல. 3 வருஷம் டைம் ஆயிடுச்சு. அரபு தேசம் தமாஸ்கு, அரபு தேசம் தமாஸ்குன்ட்டு 2 தடவை போயிட்டு வந்தார். வெளிப்பாடுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். அப்போ வந்துட்டு என்ன சொல்றாரு, 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலர் வேறொருவரையும் நான், என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, நான் உனக்கு கொடுத்தேன் இந்த வெளிப்பாடு, இது மனுஷங்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டது இல்லப்பா, நான் 3 வருஷம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். பேதுருவையும் யாக்கோபையும் எத்தனை நாள் தான் பார்த்துருக்கிறேன்? நான் வெறும் 15 நாள் தான் பார்த்துருக்கிறேன், அவ்வளவுதான். 20ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகளை பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் பின்பு சிசரியா சிலியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாயிருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டு இருந்து என்னை பற்றி தேவனை, பாருங்க, ரொம்ப பெருசாலாம் ஃபேமஸ் ஆகல. நிறைய டைம் நினைப்பாங்க, பவுல் ரட்சிக்கப்பட்டார், கண்கள் அந்த தமாஸ்கு ரோட்ல குருட அடைஞ்சது, பார்வை அடைஞ்ச உடனே ஒரு பெரிய ஊழியக்காரர், அப்படிலாம் ஆகல. கன்வெர்ட் ஆன உடனே பெரிய பிரீச்சர்லாம் ஆகல, பெரிய வெளிப்பாடெல்லாம் அவருக்கு இல்லை. ஆனால் சொல்ற கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தேன்றாரு. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா எத்தனை வருஷம் காத்திருந்தாராம்? 14 ஆண்டுகள். இவரு எருசலேமுக்கு ஊழியத்துக்காக போன பிறகு பர்னபாவை இவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நம்மத்தில இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு கொலகாரரா மத தீவிரவாதியா இருந்தவர் ரட்சிக்க நம்ம மத்தியில் இருக்கிறார் அப்படின்னா யாரும் இவர் நம்பல. எல்லாம் நீங்க மறைச்சு பார்க்குற மாதிரி இதோட பயங்கரமா அப்படியே எல்லா கண்ணையும் வெளியில வச்சு, இவனா அப்படின்னு ஒரு பக்கம் பயம் வேற, இவன் ஏமாத்தி ஒருவேளை நான் ஆண்டவராக இயேசு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி அடித்து துன்புறுத்த வந்தானா, திடீர்னு யாராவது காவி ட்ரெஸ் போட்டு உள்ளதான் நமக்கு அல்லு வருமா வராதா? பட்டையை போட்டு வந்தாலே ஒரு அப்படிதான் பிரசவம் பண்ணிட்டு முடிக்கிறான், ஒருத்தர் பட்டையை போட்டு கொட்டையெல்லாம் போட்டு வந்து நிக்கிறாரு, இப்படி நிக்கிறாரு. அவ்வளோ இன்னைக்கு அடிக்க போறான் வச்சால, ஐயா ஜோம் பண்ணுங்கன்றார். அவரை பாச, ஐயா இவர் இந்த ஏரியாவில் இப்படிலாம் இருக்கிறாரு, இவருக்கு ஜோமனுடைய தீராத வயிறு வலி அப்படின்றாங்க. இப்போ எனக்கு இங்கே அல்லியில் அவர் அங்கேருந்து நந்து வரும்போது என்னடா இது இவர் இப்படி வராரு அப்படின்ட்டு. அப்போ இப்போ பவுல் நிற்கிறார், சபையில் நிற்கிறார். போன வாரம் வரைக்கும் எப்படி பண்ணாரு, அச்சு தும்சம் பண்ணி கொலை பண்ணி, சாரி 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் 14 வருஷம் கழிச்சு இப்போ ஊழியத்துக்கு வராரு. ஆனால் யாரும் அவர் என்ன பண்றாங்களா, ஏற்றுக்கல. யாரும் அவரை பார்த்து பிரைஸ் லார்ட் பிரதர் கூட சொல்ல, எல்லாம் பார்த்து நீ ஏன்டா சபைக்கு அப்படின்னு மறைச்சு பார்த்துன்னு இருக்கிறாங்க. அந்த எருசலேம் சபையில தான் சேவனுடைய அப்பா அம்மா கூட இருந்திருக்கலாம். அங்கே போயிட்டு அவங்க கிட்ட போய் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பார், நான் தான் பவுல், தெரியுமா உங்க பையன் ஸ்தேவானை கல்லால் அச்சு கொண்டது நான் தான், என்னால் முடிஞ்சது நான் செஞ்சேன், மிச்சதெல்லாம் அவங்க பார்த்துக்கினாங்க, சொல்ல முடியுமா?
இல்லை அவங்க தான் எப்படி இருந்திருப்பாங்க, மவனே என் பையனை கல்லால் அச்சா கொன்ன, இயேசுவே இவன் கையை உடைங்க, அந்த மைக்கை பிடிக்கும் போதே கரண்ட் ஷாக் அடிப்பதாக, அப்படிலாம் ஒரு வேளை ஜெபம் பண்ணியிருக்கலாம். யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அன்னைக்கு பவுலையும் பர்னபாவையும் இவனுங்களை சபைக்குள்ள வச்ச ஆபத்துன்னு சொல்லி ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணி அனுப்புறாங்க. அது என்ன ஊழியம்னு சொன்னா, காணிக்கை சேகரிக்கிற ஊழியம். என்ன ஊழியம்? இப்போ எப்படி நான் முன்னாடி இந்த கொருக்குவடைய சபையில் எடுப்பாங்க தெரியுமா, எபினேசர் யாராவது வந்து பைய எடுத்துட்டு வந்து, அதுக்கு சண்டை, நான் எடுப்பேன் நீ எடுப்பேன் அப்படின்ட்டு முன்னாடியே அந்த அந்த வழக்கம் இருக்கும். ஆமாம், நாங்களாம் சின்ன வயசில் அடிச்சுப்போம், நான் தான் இன்னைக்கு காணிக்கை எடுக்கணும், நீ தான் அன்னைக்கு எடுத்தி அப்படின்ட்டு. அந்த அதுக்குன்னு பாஸ்டர் மாதிரி ஜென்ஸ்லாம் ஒருத்தர் கலெக்ட் பண்ணு, லேடி சைட்லாம் ஒருத்தர் கலெக்ட் பண்ணின்னு அனுப்புவாங்க. அந்த ஊழியத்தை இவங்க செய்கிறாங்க, சபைகள் தோறும் போய் காணிக்கைகளை வசூல் பண்ணுற ஊழியம். இப்படி தான் பவுலுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆனால் எப்படி அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்துக்கு ரகசியம் என்னன்னா, அதே 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு. எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி சொல்ல போறீங்க. இயேசு எனக்குள் வெளிப்பட்டது உண்மையானால் நான் வெளிப்படையாய் வெற்றிகரமான வாழ முடியும். ஆண்டவரே உங்களை எனக்குள் வெளிப்படுத்துவீராக, பரிசுத்த ஆவியானவரே என்னை மறுரூபமாக்குவீராக. நிச்சயமாய் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இயேசு வெளிப்பட்டார்னா வெற்றியாய் வாழ்க்கை வாழ முடியும். இயேசு வெளிப்பட்டார்னா தொழில வெற்றியாய் வாழ முடியும். இயேசு நமக்குள் வெளிப்பட்டார்னா பொருளாதாரத்தில் வெற்றியாய் வாழ முடியும். பலவீனத்தோடு அல்ல, பலனாய் நம்மளால வாழ முடியும். ஓ ராஷாதாரா லாஷியா, அன்னைக்கு பவுலை மறுரூபமாக்கின தேவன் இன்றைக்கு இதே வார்த்தை கலாத்தியர் 1:16 படி, ஆண்டவரே நீர் எனக்குள் வெளிப்படுத்தப்படுவீராக. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, நீங்க பிலிப்பியர் நிருபத்துல பிலிப்புக்கு சபைக்கு சொல்லவும் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையின் பயணத்துல கடைசி பயணம் அதுதான், கடைசி பிரயாணம் அதுதான், கடைசி நிருபத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார், சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. பிலிப்பு சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு. 3ஆம் அதிகாரம் வாங்கலாம், 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி பெருமையா பேசுறதா இருந்தா எனக்கு என்ன பண்ண தெரியும்? உங்களை விட நீங்க எப்படி ஓவரா பேச, அதை விட என்னால என்ன பண்ண முடியும்? ஓவரா பேச தெரியுன்றாரு. நான் என்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தேன் தெரியுமா, நான் எப்படி படிச்சவன் தெரியுமா, என்னாலையும் பேச முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த, நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். என்ன பார்த்து கை நீட்டி யாராவது தப்புன்னு சொல்ல முடியுமா பிரதர்? முஞ்சா சொல்லி பாருங்க அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய சாதனைகளை அடுக்கிறாரு பாருங்க. பெரிய பரிசுத்தமான வாழ்ந்தவர். நான் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்து, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்த டீப்பா இன்னும் 8ஆம் வசனத்துல போறாரு. அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனம் சேர்ந்து, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பாருங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய கோத்திரம் தெரியுமா, ஆனால் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் படிப்பு, என் அந்தஸ்து அத்தனையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேன்மைகளை இன்றைக்கு நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். என் வருமானம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். என் படிப்பு நஷ்டம் என்று எண்ணுகிறேன். I consider them as a dung. ஹல்லேலூயா. எதற்காக? நான் இயேசுவை அறிகிற அறிவுக்காக. கரங்களை உயர்த்தி, ஓ ராஷாதா ராலாபா, என் வாழ்க்கையில் எதெல்லாம் மேன்மைன்னு நினைக்கிறனோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில் உயர்ந்தது நினைக்கிறனோ, எந்த உறவுலாம் எனக்கு வேணும்னு அதை முக்கியத்துவப்படுத்துகிறனோ, எதெல்லாம் இயேசுவை விட நான் மையப்படுத்துகிறனோ, இன்றைக்கு எல்லாவற்றையும் பவுலை போல நஷ்டம் என்று கருதுகிறேன். எதற்காக? இயேசுவை அறிகிற அறிவுக்காக. ஹல்லேலூயா. பவுல் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் மெடலில் பார்த்தாரா எல்லாம் டங், எல்லாம் சாணிடா அப்படின்னு. என்னதெல்லாம்? சாணி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், நிறைய கனெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், நிறைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம்,
நம்மளை உயர்த்துவதற்கு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், சில கதவுகள் திறக்காம இருக்கலாம், எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா ரகசியம் என்னன்னா, இயேசுவை அறிகிற அறிவில் மேன்மை அடைக்கணும். அதை விட உயர்ந்தது எதுவுமே இல்ல. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி, ஓ ராஷா தாரா லாபா, என் வாழ்க்கையில இருக்கிற சக்சஸை விட, என் வாழ்க்கையில இருக்கிற உயர்வுகளை விட, வாழ்க்கையில இருக்கிற பொருட்களை விட, மனிதர்களை விட, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் நான் வளரணும்ப்பா, உம்மை அறிகிற அறிவில் நான் மேன்மை அடையணும் ஆண்டவரே. அதுதான் எல்லாவற்றையும் கொண்டு வருகிற வாழ்க்கையின் ரகசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கடன்ல இருந்து வெளியே வர்றதை விட, என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்றதை விட உம்மை அறிகிற அறிவில் வளரணும் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்டோம்னா எல்லா ஆசீர்வாதம் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த நிருபத்தை எங்கேருந்து எழுதுறாருன்னா, ஜெயில இருந்து எழுதுறாரு. பிரிசன் எபிஸ்டல். ஜெயில உட்காந்து என்ன எழுதலாம்? நம்ம ஜெயில இருந்தா நம்ம என்ன எழுதுவோம்? லெட்டரே வராது நமக்கு. லெட்டர் எழுத மனசு வராது. இந்த கம்பியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்காக என்ன செஞ்சேன்னு தெரியுமா அப்படிலாம் பவுல் எழுதல. என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க. மறுபடியும் சொல்றேன், என்னவா இருங்க? நம்மளால ஒழுங்கா நல்லா வைக்கலாம் பாருங்க, சீக்கிரம் பெயில் அப்ளை பண்ணுங்க. என்ன பெயில் பண்றீங்களா இல்லையா? இந்த பார்க்க ஒரு மாதிரி கறி சோறா எடுத்துன்னு வாங்க. எல்லாத்தையும் எல்லாம் எதுக்காக? எல்லாம் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு எவ்வளவு சபை நான் ஜெயில இருக்கிறேன். எல்லாம் யாருக்காக அப்படின்னு இருப்போம். ஆனா அவர் சொல்றாரு, இதெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றுமா எண்ணுகிறேன். இப்ப புரியுதா எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசியா, இவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரனா மாறினார்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாத்தையும் நஷ்டம் என்று பாருங்க, அவரை அறிகிற அறிவை மேன்மையா பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்ப பேதுரு எப்படி மறுரூபம் அடைஞ்சாரு? இயேசுவை அறிகிற அறிவினால, இயேசுவின் வெளிப்பாட்டினால. பவுல் எப்படி மறுரூபம் ஆனாரு? இயேசு கிறிஸ்துவை அறிகிற. இன்னொருத்தரையும் பார்த்து நம்ம முடிக்க போறோம். 12 சீஷர்ல வித்தியாசமானவர். 12 சீஷர்ல யூதாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா மறுதளிச்சிட்டாரு. அவன் இடத்துல யார் வராரு? மத்தியாஸ் சூஸ் பண்றாங்க. இந்த 12 பேருமே ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க. யூதாஸ்க்கு பதில் இந்த மத்தியாஸ். 11 பேர் ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க. சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுகிற அந்த பயணத்துல ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க. பேதுரு வந்து டர்க்கியில அந்த பகுதியில வந்து சிலுவையில அடிச்சாங்களாம். பேதுரு சொன்னாராம், நான்லாம் வந்து சிலுவையில எல்லாம் அடிக்க தகுதி இல்லாதவன், இயேசுவே சிலுவையில அடிச்சிட்டாங்க, என்னை தலையில அடிங்க, இந்த மாதிரிலாம் பேதுரு தான் பேச முடியும் அப்படின்னு சிலுவையில தலையில அடிச்சு சாவடிச்சுக்கிறாங்க. யாக்கோபு, பெரிய யாக்கோபு இருக்கார்ல, ஜேம்ஸ் த எல்டர் அப்படின்ட்டு, அவரை வந்து தலையை வெட்டி சிரசேதம் பண்ணியிருக்கிறாங்க. பேதுரு தம்பி அந்திரேயா, அவரை வந்து கிரீஸ் பட்டணத்துல ஊழியம் செய்யும் போது அவரையும் எக்ஸ் வடிவ் சிலுவையில அவரை அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. பிலிப்பு, அந்த அத்தி மரத்துக்கு கீழே நாத்தானுவேல கூட்டு போனாரு. அந்த பிலிப்பு நார்த் ஆப்பிரிக்காவில் ஒரு ரோம அதிகாரியை வந்து அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அதனால அந்த ரோம அதிகாரி ரொம்ப கோவப்பட்டு கொடுமை கொடுத்து அவரை சாவடிச்சிருக்கிறாங்க. பர்த்துலோமியோ, இந்த பர்த்துலோமியோவும் நாத்தானியலும் ஒரே நபர் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் வரும்போதெல்லாம் ஒரே இடத்துல மென்ஷன் ஆயிருப்பாங்க. பர்த்துலோமியும் அவரை வந்து அவரு சிலுவையில் அடிச்சாங்க. மத்தேயு கத்தியால குத்தி கொண்டாங்க. தோமா எப்படி செத்தாரு? தாமஸ் ஏடியால எங்க செத்தாரு? அவரு நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட். அதுக்காகவே அவருக்கு பேர் வச்சிருக்குது. அப்போ கிறிஸ்தவம் என்பது நம்ம ஊர்ல வந்து வெளிநாட்டுக்காரங்களால வரல, அது இயேசுவின் சீஷர்கள் ஒரு ஆசியா நபரால வந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சின்ன யாக்கோபு, ஆமா, ஜேம்ஸ் த லெஸ்ஸர் அப்படின்னு அவரை சாட்டையில அடிச்சு கொண்டாங்க. சீமோன் ஒரு சீஷர் இருந்தார் பெர்ஷியா தேசத்துல. அப்படி 2 கையை பிடிச்சி அந்த ரம்பத்தை எடுத்து நடுல அப்படி பொழந்தாங்களாம். 2ஆ பிரிச்சு அவரை சாவடிச்சாங்க. கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மரிச்சாரு. ததேயு, கேள்விப்பட்டேன், தடேயஸ், அவர் வந்து அம்புகளால் எய்து அவரை கொண்டாங்க. மத்தியாஸ் கடைசி வராருல, மத்தியாஸ், அவர் எப்படி செத்தார்னா அவர் ரத்த சாட்சியா செத்தார். இத்தனை சீஷர்கள் பேர் சொன்ன, ஒருத்தர் பேர் மட்டும் நான் சொல்லல. யார் பேர் சொல்லல சொல்லுங்க? யோவான். யோவான் யாருன்னா அவர் மரணத்தையே ஜெயித்தவர். அவர் மற்றவங்களாம் பரவாயில்ல, இயேசுவாக நாங்கள் சாவரம் பிரதர் அப்படின்னு தங்களை they choose to go, அவங்க வந்து அதை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் யோவான் எப்படின்னா, என்னதான் துன்பப்படுத்தினாலும் சாவே வராத கடைசி வரைக்கும் தீர்க்காயுசோடு வாழ்ந்து மரித்தவர் தான் யோவான். ஒரு தடவை அந்த டொமினிஷியன் சக்கரவர்த்தி என்ன பண்ணாராம், தூக்கி எண்ணெய் சட்டிக்குள்ள தூக்கி போட்டாராம். தூக்கி போட்டா இவர் அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே வந்து எழுப்பி பிரசங்கம் பண்ணாராம். அல்லேலூயா.
என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க. அப்போ அந்த சட்டி எவ்வளவு பெருசா இருக்கும். நான் வேற யோசிச்சு பார்த்தேன், என்னமா சட்டியா இருக்கும், ஒரு ஆள் உட்காந்து நீச்சல் அடிக்கிற அளவுக்கு என்ன சட்டியா இருந்திருக்குன்னா, அப்போ அது எவ்வளவு பெரிய சட்டியா இருந்திருக்கு பாருங்க. அப்போ அந்த ராஜாவை பார்த்தாராம், இந்த ஆளுக்கு இவனுக்கு சாவே வராது போல அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி பத்மோஸ் என்கிற ஒரு தீவில் என்ன பண்ணிட்டாங்களாம், போட்டாங்க. பத்மோ தீவு வந்து மண்டையோடு நிறைந்த தீவு. அங்கே வந்து அடக்கம் பண்ண மாட்டாங்களாம், செத்துட்டா அப்படியே செத்து கிடப்பாங்க, மண்டையோடு நிறைந்த பாதை. அந்த பத்மோ தீவுல தான் கர்த்தர் வெளிப்படும் புஸ்தகத்தையே அவருக்காக வெளிப்பாடு தருகிறார். அல்லேலூயா. இவர் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாருன்னா, இவருடைய வாழ்க்கையின் மறுரூபத்தின் காரணம் என்னன்னா, நீங்க வெளிப்படுத்தல் வந்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, 1ஆம் அதிகாரம் 12ல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சத்தத்தை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறாரு. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்கையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தெரித்து மார்பருகே போர்க்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை. இதெல்லாமே அடையாளங்கள். ரெவலேஷன் புத்தகம் வந்து லிட்ரலா நம்ம எடுத்துக்கூடாது. அப்படியே ஒரு மார்பத்தில் எது போட்டுருப்பாரா பிரதர், 10 தலை பூதம் வருமா பிரதர், 666 நெத்தியில போட்டு வருமா பிரதர் அப்படிலாம் கேட்கக்கூடாது. எல்லாமே ஒரு அடையாளங்கள். அதனால தான் இதை லாஸ்ட்ல வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் நீ படிச்சுட்டு வா, எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு வா நீ வெளிப்படுத்தல்வா. எத்தனை அம்மாள் இதை தான் படிக்கிறது. அந்தி கிறிஸ்து வருவானா பிரதர், அவன் நெத்தியில் ஆர் பார்த்தேன் பிரதர் அப்படின்னு வந்துடக்கூடாது. ஆமா, இப்போ அவர் இயேசுவை பார்க்கிறார். எல்லாரும் 14 வசனத்துல சேர்ந்து வாசிப்போம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்து பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. தமது வலக்கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற பாருங்க. அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில். அப்பொழுது அவர் தம்முடைய வலக்கரத்தின் என் மேல் வைத்து, உயிர்த்தெழுந்த இயேசு பேசுறார், என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். 18 வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். என் கையில தான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குமான சாவி என்கிட்ட தான் இருக்குது. அப்போ இயேசு கையில இருக்கிற அந்த சாவியை பார்த்துட்டனால அவருக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, எண்ணெயில போட்டாலும் நான் சாக போறது இல்ல, தீய போட்டாலும் நான் சாக போறது இல்ல, சிங்கத்தை காமிச்சாலும் நான் சாக போறது இல்ல, துன்பப்படும் போது நான் சாக போறது இல்ல. ஏன்னா நான் காண்கிற தேவன், ஆராதிக்கிற தேவன் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயம் பெற்ற தேவன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் சீக்கிரமா சாக போறது இல்ல? சொல்லுங்க, நான் சீக்கிரமா சாக போறது இல்ல, நான் ஜீவனோடு இருந்து கர்த்தருடைய மகிமையை விவரிப்பேன். நீங்க யாராவது நான் சீக்கிரமா செத்துரும் போல வந்திருக்கீங்கன்னா, நான் சொல்றேன், பிசாசு கிட்ட உங்க மரணத்தின் சாவி இல்ல, ஆக்சிடென்ட் கிட்ட மரணத்தின் சாவி இல்ல, வியாதி கிட்ட மரணத்தின் சாவி இல்ல, எந்த வைரஸ் கிட்ட மரணத்தின் சாவி இல்ல. இயேசு உயிர்த்தெழுந்தார், அப்பவே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக அவர் இருக்கிறார். யோவான் எப்படி இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிற அப்படின்னா, அவர் பார்த்துட்டாரு, என் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் மரணத்தின் சாவி இருக்குது. அவர் அனுமதிக்காம நான் இங்க இருந்து சாக போறது இல்ல. அல்லேலூயா. அவர் தான் மரணத்தை தருகிறவர். அவர் தான் மரணத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் நினைச்சாதான் மரணம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த யோவான் நாட்கள்ல அநேக கள்ள போதனைகள் இருந்துச்சு. ஆமா, ஏன்னா எல்லாருமே இறந்துட்டாங்க. நான் சொன்ன 12 சீஷர்கள் இறந்துட்டாங்க, மத்தியாஸ் உட்பட இறந்துட்டாங்க. அப்ப இறந்துட்டனால அங்க ஒரு புதிய குழப்பம், சபையில புதிய குழப்பம். நாஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து, இயேசுலாம் மனுஷனாலாம் இறங்கி வரல, இட் இஸ் ஐடியாலஜி. அவர் வந்திருக்கலாம், வராம போயிருக்கலாம், அவரை யாரும் தொட்டது கிடையாது, அவர் யாரும் பார்த்தது கிடையாது, தொட்டிருக்கலாம், தொடாம இருந்திருக்கலாம், பாவம்லாம் ஒண்ணுமே கிடையாது, பாவம் இருந்தாலும் ரட்சகர் தேவை, பாவமே கிடையாதுங்க, எல்லாம் மாயை அப்படின்ற ஒரு கள்ளோபதேசம் வந்தனால அந்த நேரத்துல தான் யோவான் எழுதுறாரு, நல்ல வேலை நான் உயிரோடு இருக்கிறேன்ட்டு எழுதுறாரு. 1 யோவான் நிருபத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு பா எல்லாரும் சித்திர நினைக்காத. கடைசி ஹீரோ நான் என்ன பண்றேன், இன்னும் இருக்கிறேன், அவர் என்ன பண்ணியிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், அவரை நான் நோக்கி பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், என் கைகளால் என்ன பண்ணியிருக்கிறேன், அவரை தொட்டு மார்பிள சாஞ்சிருக்கிறேன். அது அவங்க சொன்னாங்களா, பாவமே கிடையாது. அதனாலதான் 8ஆம் வசனத்துல சொல்ற, நாங்கள் நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. இதெல்லாம் அந்த நாஸ்டிக்ஸ் அந்த குரூப்புக்கு அவர் எழுதி கொண்டிருக்கிறார்.
இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதான் 4வது ரகசியம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஹவ் யூ see Jesus is what you experience in your life. நீங்க இயேசு கிறிஸ்துவை என்ன மாதிரி நீங்க பார்க்குறீங்களோ, அதே அனுபவத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்க போறீங்க. யோவான் இயேசுவ மரணத்தை ஜெயித்தவராக, மரணத்தையும் பாதாளத்தையும் சாவிய உடையவராக பார்த்தனால தான் யோவானால எந்த மரணமும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. பேதுரு எதனால நடக்க முடிஞ்சது? இயேசு கிறிஸ்துவ கடலில் நடக்கிறவராக பார்த்தனால அவராலையும் கடல்ல நடக்க முடிஞ்சது. அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது தேவை, என்ன குறை, என்ன பலவீனம் இருக்கு, அதை இயேசுவா நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஒரு நல்ல தகப்பனா இருக்கணுமா, அவர் நல்ல மேய்ப்பரா பார்க்க ஆரம்பிங்க. ஒரு நல்ல லீடரா இருக்கணும், அவர் ஒரு நல்ல தலைவரா பார்க்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில எதுல மாறணும்னு வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ இயேசுவை பாருங்க, அவர் அறிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில அதே அனுபவத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. இந்த பழக்கத்துல என்னால் விட முடியலையே பிரதர், பரிசுத்தமா வாழ முடியல. அவரை பரிசுத்தரா பாருங்க, நீதிமானா பாருங்க, பரிசுத்தம் நம்ம மேல அது அசைவாடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் 2 பேதுருல பேதுரு சொல்றார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 2 பேதுரு 1:3. என்ன பிரதர், என்னென்னவோ தேவை இருக்குதுன்னு நான் வந்தேன். பொருளாதாரத்தை தேவை, ஆரோக்கியத்துல தேவை, எவ்வளவோ தேவை. நீங்க என்ன இயேசுவை பாருங்க இயேசுவை பாருங்கன்னு பிரசங்கம் பண்றீங்களே, இயேசுவை பார்த்து என்ன பிரதர் கிடைக்கும் அப்படின்னா, 2 பேதுரு 1:3 எல்லாரும் சேர்ந்து, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, எல்லாரும் சேர்ந்து, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி தந்தருளி இருக்கிறார். அவரை அறிகிற அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அவரை பார்க்க தெரிஞ்சுக்க ஜீவனுக்கும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், நல்ல வீடு, பண தேவைகள், பிள்ளைகள், நல்ல நல்ல எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அவர் தருகிறார். அதை விட அடுத்தது தேவ பக்திக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மை சந்திக்கிறது. அல்லேலூயா. கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே உண்மை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரே உண்மை தெரிஞ்சுக்க தேவைகள் சந்திக்கப்படும், பூமிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும். ஒருவேளை இன்னைக்கு பூமிக்குரிய தேவையோடு வந்திருக்கிறீங்களா, அவரை அறிய ஆரம்பிங்க, அவரை தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க, இன்னும் அறியணும்னு கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஏதுவான ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, எதை அறிகிறீங்களோ இல்லையோ இயேசுவை அறிகிற அறிவுல வளர ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த 4 விஷயத்தை திரும்ப சொல்லுங்க. கைப்பிடிங்க. ஆமா சொல்லுங்க, இயேசுவை அறிகிற அறிவுல தான் உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு. சொல்லுங்க, இயேசுவை அறிகிற அறிவுல தான் வெற்றியான வாழ்க்கை. சொல்லுங்க, இயேசுவை அறிகிற அறிவுல தான் மறுரூபமாக்கப்படும் அனுபவம். சொல்லுங்க, இயேசுவை அறிகிற அறிவுல தான் நீங்களும் அவரை போலவே மாறுறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் இல்லைன்னா, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை அறியணும் ஆண்டவரே, இன்னும் உங்ககிட்ட நான் சேரணும் ஆண்டவரே, இன்னும் அன்னைக்கு கலாத்தியர் 1:14 சொன்ன மாதிரி ஆண்டவரே உம்மை எனக்குள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. பெரிய மறுரூபத்தை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய போகிறார். பேதுரு வாழ்க்கையில செய்தது போல, பவுலின் வாழ்க்கையில செய்தது போல, யோவான் வாழ்க்கையில செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தார். அவருக்கு இந்த பெயிண்டிங்ஸ் கலெக்ட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆர்ட் லவர். எவ்வளோ லட்சக்கணக்கான பெயிண்டிங், கோடிக்கணக்கான பெயிண்டிங்லாம் அவர் வாங்கி வீட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாரு. அவருக்கு ஒரே மகன். அந்த மகன் வந்து பட்டாளத்துக்கு போய், ஆர்மியில் போய் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் மரித்தும் போய் விட்டார். அப்போ தகப்பனாருக்கு ரொம்ப வருத்தம். என்னன்னு சொன்னா, மகன் வந்து மரிச்சிட்டான், ஒரே மகன், இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானானு, இனி எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பட்டாளத்தில் அந்த மகனோடு இருந்த நண்பர் அவரை பார்க்க வந்திருக்கிறார். அப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டார். நான் உங்க பையனோட பட்டாளத்தில் இருந்தேன், ஆர்மியில் இருந்தேன், உங்க பையன் எனக்கு நல்லா தெரியும், நீங்க ஒரு ஆர்ட் லவர்னு எனக்கு தெரியும், அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ட் அந்த ஃப்ரேமை கையில் கொடுத்துருக்கிறார். தகப்பனார் அதை வாங்கி பார்த்தா தன்னுடைய மகனுடைய ஒரு வரைபடம். இதோடைய வரைபடம் ஆசையா வளர்த்த மரித்து போன மகனுடைய வரைபடம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சொன்னா, எத்தனையோ கோடிக்கணக்கான நான் பெயிண்டிங்ஸ் வச்சிருக்கிறேன், இந்த பெயிண்டிங்ஸ்ல இருக்குதுலே விலை உயர்ந்தது, விலை மதிப்பற்றது என்னன்னா என் மகனுடைய வரைபடம் சொல்லி அதை வீட்டில் வச்சிருந்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அதை பார்க்க அவருக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி அந்த துக்கத்திலே அவர் இறந்தும் போயிட்டார். இறந்து போனோடனே கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுச்சான் அந்த ஊர்ல, இவர் வச்சிருக்கிற பெயிண்டிங்ஸ், இவருக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே ஏலம் விடப்படும், யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், வந்து வாங்கிக்கலாம்.
அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆர்ட் லவர்ஸும் அன்னைக்கு கூடி இருந்தாங்க. இவர் லட்சக்கணக்கான பெயிண்டிங்ஸ், கோடிக்கணக்கான மதிப்புள்ள பெயிண்டிங்ஸ்லாம் வச்சிருக்காரு, இதெல்லாம் வாங்கணுமே அப்படின்னு நிறைய ஆர்ட் லவர்ஸ் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே அந்த கவர்மெண்ட்ல இருந்து பிட்மேன் வந்து ஏலம் விடுறவர் வந்து சொன்னாராம், ஏலம் ஆரம்பிக்க போகுது. முதல் படம் எது ஏலம் விட போகுதுன்னா அந்த குமாரனுடைய வரைபடம். என்ன வரைபடம்? ஆமா, அந்த வரைஞ்சி கொடுத்தார்ல, ஃப்ரெண்டு கொடுத்தார்ல, அந்த வரைபடம் தான் முதல் ஏலம் விட போறோம். இது வித்தாதான் மற்ற வரைபடங்கள்லாம் ஏலத்துக்கு வரும் அப்படின்னாராம். உடனே எல்லாரும் இந்த படத்தை அவன் ஏன் வாங்க போறான், இவன் எவனோ வரைஞ்சி வச்சுக்கிறான், இது நாளைக்கு வாங்கி எங்கேயா போய் விற்கிறது, ரொம்ப நேரம் ஆச்சு, யாருமே வாங்க முன் வரல. எல்லாரும் மற்ற பெயிண்டிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது வீட்லயே ரொம்ப வருஷமா வேலை செய்த தோட்டக்காரன் வந்து சொன்னாராம், ஐயா எங்க எஜமான் ரொம்ப நல்லவர், என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை, ஒரு $5 இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா மதிப்பு இருக்கு, அதை வேணா நான் கொடுக்குறேன், எங்க எஜமானுடைய குமாரனுடைய வரைபடத்தை என்ன பண்ணுங்க எனக்கு கொடுத்துருங்க. உடனே அந்த அந்த ஏலம் விடுறவர் சொன்னாராம், ஓ 400 ரூபா கொடுத்து இந்த வரைபடத்தை நீ கேவலப்படுத்தாத, யாருமே இது வேணும்னு சொல்லாத போது நீ வேணும்னு வந்தல, அதனால இந்த வரைபடம் உனக்கு இலவசமாக கொடுக்கப்படுதுன்னு கொடுத்து விட்டாராம். உடனே அவர் தோட்டக்காரர் வாங்கி கிளம்பிட்டாரு. வேலை விடுறவர் சொன்னாராம், இத்துடன் ஏலம் முடிந்தது அப்படின்னாராம். இத்துடன் எல்லாரும் வந்தவங்களாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்போ அந்த லட்சக்கணக்கான பெயிண்டிங், இந்த கோடி ரூபா பெயிண்டிங்லாம் என்ன பண்ண போறீங்க, வாங்கிட்டாங்களா, யார் வாங்கினா, என்ன பண்ணாங்க, எதுக்கு நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்களாம். எல்லாம் சத்தம் பண்ணி இந்த ஏலம் விடுறவர் சொன்னாராம், தோட்டக்காரர் கூப்பிட்டீங்க வாங்க ஐயான்னாராம். அந்த வரைபடத்தை கொஞ்சம் காட்டுங்கன்னாராம். இந்த வரைபடம் பின்னாடி அந்த தகப்பனார் ஒரு உயில் எழுதி வச்சிருந்தாராம். என்ன உயில்னு சொன்னா, குமாரனை உடையவன் சகலவற்றையும் உடையவனாக அவன் இருக்கிறான் இருந்தாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாருக்கும் இந்த குமாரன் வேண்டாண்டீங்க, இவன் இந்த ஒரே பேரான குமாரன் ஏற்றுக்கொண்டனால இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்திகள், எல்லா பெயிண்டிங் யாருக்கு சொந்தமாகுதுன்னா தோட்டக்காரனுக்கு சொந்தமாகுது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கையை வச்சு குமாரன் என்னுடன் இருக்கிறார், சகலமும் எனக்கு சொந்தமானது. ஒரே ஒரு வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். ரோமர் 8:32. ரோமர் 8:32. ரோமர் 8:32. எல்லாரும் சேர்ந்து எடுத்துடுவோமா? எடுத்துக்கிட்டீங்களா? ரோமர் 8:32. ஓகே, டிவியில் டிஸ்பிளே இருக்கு, சேர்ந்து வாசிப்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அவர் இருந்தார்னா எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இயேசு இருந்தார்னா சுகம் நம்முடையது, இயேசு இருந்தார்னா பரிசுத்தம் நம்முடையது, இயேசு இருந்தார்னா வெற்றி வாழ்க்கை நம்முடையது. இயேசு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே என்னன்னா அவரை அறிந்து கொள்கிற அறிவில் வளருவது. எழும்பி நிற்போமா? இன்னைக்கு கேட்க போற, ஆண்டவரே இன்னும் அறியன் ஆண்டவரே. ஓ ராஷாதரா கடரபா. ஒரு விசுவாசியின் மறுரூபமாக்கும் ரகசியமே இயேசுவின் வெளிப்பாட்டுக்குள்ளதான் இருக்குது. எந்த அளவுக்கு அவர் அறிந்து கொள்ளுகிறீங்களோ நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவார். போன மாசம் பார்த்தோம், அவரை தெரிந்து கொள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை அறிந்து கொள்ள வாழ்க்கையின் மறுரூபமாக்கும் ரகசியமே அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. இன்னும் நான் பார்க்கணும் ஆண்டவரே, கேளுங்க, இன்னும் நான் பார்க்கணும், இன்னும் அறிந்து கொள்ளணும், இன்னும் உங்களோடு உறவாடணும். ஓ ராஷா தார், நல்ல வாய்களை விரிவாய் திறந்து அவரை புகழ்வோம், அவர் ஆராதிப்போம். நீர் அழகுள்ளவர், நீ சாரோனின் ரோஜா, நீ லீலி புஷ்பம், நீ ராஜாதி ராஜா, நீ தேவாதி தேவன். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். நீர்தான் மேசியா, நீர்தான் நல்ல மேய்ப்பர், ஓ நீர்தான் நல்ல தலைவர், நீர்தான் என் வாசல், நீர்தான் என் ஜீவனானவர். உங்களுக்கு என்ன தேவையோ அதுவா இயேசுவை பாருங்க. ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா, பலன் தேவையா, அவரை ஜீவனா பார்க்க ஆரம்பிங்க. என் குடும்பத்தில் நல்ல தலைவரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அவர் நல்ல தலைவரா பாருங்க. என் பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியல வந்திருக்கிறீங்களா, அவர் ஒரு நல்ல பொருளாதார வல்லுநரா பார்க்க ஆரம்பிங்க. ஓ ராஷா தரபா, ஓ அவரே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக அவர் இருக்கிறார். ஓ ராஷா தரலாதரபா, ஓரியாதரா சந்தரலா ஷேதரபா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுவோம். ஓரியா கடரபா. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாய் நான் எண்ணுகிறேன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி இன்னும் கிட்டி
இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கரங்களை உயர்த்தி கேட்போம். பிரசன்னம் தேவ உங்க பிரசன்னம் இயேசுவே. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, இயேசுவே மண்பொன்றே போதுமையா, எங்களை மறுரூபமாக்குகிற வல்லமை உங்ககிட்டதான உங்க பிரசன்னத்தை இன்னும் அறியணும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை அறிகிற அறிவுல வளர்கிறவர்களாக, அதற்கு ஏற்படுகிற எல்லா தடைகள் இன்றைக்கு நிர்மூலமாகட்டும். ராஜா ராஜா போதுமையா, எப்போதும் எனக்கு இயேசுவே